ஹலோ. ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மாமா. என்ன இந்த விஷயம் தலை பொங்கலுக்கு என்ன கதை? ஆமாம்மா, போன வருஷம் தான் தீபாவளிக்காவது கொஞ்சம் எஃப்டிஓ பஸ் போய் ஒரே ஜாலியாக குஷியாக இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒன்றுமே அப்டேட்டே கொடுக்கல. இந்த வருஷம் தான் ஏதோ டீசர் எல்லாம் விட்டு பொங்கலுக்கு வருதுன்னு சொன்னானோ, அதுவும் இல்லைன்ட்டான். என்ன பண்ணுறது? மாப்பிள்ள சம்மந்தமே தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன மாமா பேசுகிறீங்க? இல்லை, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது, அதுக்கு தலை பொங்கலுக்கு கூப்பிடலான்னு பார்த்தேன். அதுவா மாமா, வந்துடுறேன் வைங்க. என்ன வந்துடுறீங்கல்ல? வந்துடுவோம் மாமா. கன்ஃபார்ம் வந்துடுறீங்கல்ல? வந்துடுவோம் மாமா. கன்ஃபார்ம் வந்துடுறீங்கல்ல? பறையா வையா, நானே தலை படத்தை ஒத்தி வச்சுட்டாங்க, கடுப்புல இருக்கேன். இந்தாடி உங்க அப்பா தலை பொங்கலுக்கு வீட்டுக்கு கூட்டிருக்காரு, கிளம்புற வழியா பாரு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறோம். இந்த வருஷம் அப்படியே பொங்கல் செலிப்ரேஷன் வரும். கண்டிப்பா வைப்பானோ, அது எப்படி வைக்காம இருப்பானோ? அதில் என்ன பண்ணுறோம், தெறிக்க விட்டுறோம், பரட்டி விட்டுறோம். அதுதான் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரோம். ஃபோட்டோ எடுக்கிறோம், போஸ்ட். உன் ஐஃபோன் மட்டும் நீ எடுத்துட்டு வந்துரு. ஓகே, எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுத்தி சுத்தி போட்டோ தான். ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்புறம் கேர்ள்ஸ் முன்னாடி கெத்த காட்டுறோம். ஹெச்ஓடி வராரு, எனக்கு தெரிஞ்சு பொங்கல் செலிப்ரேஷன் சொல்றது தான் வருவாரு. கண்டிப்பா இருக்கும். சேர்ந்து அது வரணும், அது வர கத்துவாரு. உட்காரு உட்காரு, எல்லாம் உட்காரு. வெள்ளிக்கிழமை உங்க எல்லாருக்கும் எக்ஸாம். எவனும் ஆப்சென்ட் ஆகாம வந்துடணும், சரியா? எல்லாரும் ஒருத்தவும் ஃபெயில் ஆகக்கூடாது, நல்லா படிச்சுட்டு வரணும், சரியா? இது எக்ஸாம் சார், அப்ப பொங்கல் செலிப்ரேஷன் எக்ஸாம் எழுத போயிட்டுனா பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி சார் கலந்துக்கிறது? அதானே, அது ஒரு பக்கம் நடக்கும், நீங்க ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. நாங்களே பொங்கலை பொங்கி சாப்பிட்டு வீட்டை பார்க்க கிளம்பிடுவாப்பா. நல்லா படிங்க. அடப்பாவீங்களா, நீங்களே பொங்கிட்டு இதுடா பொங்கல் செலிப்ரேஷன் வைக்கிறீங்க. எல்லாம் ஒரு காலேஜா? இங்கேயும் வந்து இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க பாருங்களேன். இங்க வந்து சேராதான்னு சொன்னா கேட்டியா? சேர்ந்து தொலைஞ்சிட்டு ஏன் கழுத்தா இருக்கிறான். ஹலோ ஹலோ, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்துடுறேன், சரியா? நான் வந்துட்டேன். வந்துட்டியா? போய் அந்த ஒட்டனடி, அப்புறம் இந்த பக்கம் அந்த கபோர்ட கூட்டு, இதெல்லாம் நீ செஞ்சிடணும். நீ சாயங்காலத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சிடணும், சரியா? அதை செய்யவே இல்லை. என்ன அதை கூட்டவே இல்லை. நீ போய் நேரம் போய் அதை கூட்டு. ஃபேனை தொடச்சியா ஃபர்ஸ்ட்? இதை தொடங்கணும். சீக்கிரம் எல்லாத்தையும் செஞ்சு முடி. இதுக்குதான் 2 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு பாசமா வர வச்சியா? சொல்பா, என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு? அங்க பாருப்பா, ஒருத்தன் கரும்பு எடுத்து போறான்ட்டு கரும்பை குறுக்கால வச்சு பொறுமையா உருட்டிட்டு போறான்ப்பா. அதனாலதான் இம்மா டிராபிக். விட்டுட்டு போறேன். நான் போய் அவனை பாத்துட்டு வரேன். நீ கரும்பு அடிச்சிடாத. ஐயோ, கொள்ளை ரேட்டு போட்டு வாங்கிட்டு வந்துருக்க. என்னடா இருக்கிறதே 4 அடி சந்து. இதுல அம்மா பெரிய கரும்பு ஒண்ணு எடுத்துட்டு போற. எப்படி எடுத்துட்டு போன்னு தெரியலப்பா. உனக்கு ஏன் அறிவு இருக்கா? அம்மா டிராபிக் தான் பாரு. இந்த ஆட்டோக்காரன் என்ன பாடுபட்டு இருக்கான் தெரியுமாங்க? அறிவு தான். நான் ஏன்பா இப்படி பண்ண போறேன்? வயசாயிடுச்சுனால மூளை ஏத்துலப்பா. வயசுலாம் ஆயிடுச்சுன்னா ஏன்டா உயிரோட இந்த பேர் ஆளுங்கதான் டிராபிக் ஆகுது. ஆனா எனக்கு ஒரு கட்டு கரும்பு கொடுங்க. வருஷம் போட்டி தான் நடத்துறாங்க. போட்டியாவது ஒழுங்கா நடத்துறாங்கல்ல. அந்த போட்டிய ஓட்டப்பந்தயம், லெமன் ஸ்பூனு, சாக்கு போட்டி, மியூசிக்கல் சேர்னு விளாடுறாங்க. மியூசிக்கல் சேர் விளாடுறாங்க. ஒரு 4 உடஞ்ச சேரை வச்சாதானே உட்காராம கீழே ஓடுவான். அப்பதானே கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அதே மாதிரி சாக்கு போட்டி குதிச்சு விளாடுறானோ. குதிச்சு விளாண்டு மூஞ்சி மாதிரிலாம் பேருது. அது உள்ள ஒருத்தவன் உட்கார வச்சு உருட்டுங்கடான்னா கேட்ட மாட்டீங்க. என்னடா போட்டு நடத்துறீங்க? என்னடா எங்க குடிச்சிட்டு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு எல்லாம் வேலையா? லேடிஸுக்கு இடம் தானே, வரலாமா குடிச்சிட்டு?
ஊருக்கும் ஒருத்தன் வந்துடுறீங்கடா இந்த மாதிரி போட்டி நடத்த முடியலனாலும் சரி குடிச்சிட்டு வந்து அலப்பறை பண்றதுக்கு. போடா போடா. தம்பி நம்ம பிரசிடண்ட்ட சொல்லி சாக்குருட்டி போட்டி மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணி. ஆக்கு ஊட்டி போட்டியா? இப்ப நான் ஒன்ன விட்டு